இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் விசுவாச வாழ்வின் மதிப்பையும் ரகசியத்தையும் பற்றி பேசுகின்றன. நம்முடைய ஆன்மீக தேடலின் நோக்கம் என்ன, நாம் எதை கண்டடைய முயற்சி செய்கிறோம் என்பதை இந்த இறை வார்த்தைகளின் சாரசுத்தலே உண்மையான செல்வம் ஞானத்தை தேடுதலும் கடவுளின் திட்டமும் என்ற தியான கருத்தினால் தியானிக்கலாம். ஞானம் ஒரு சொத்து. சாலமோனின் தீர்வு அரசுகள் 3:5-7-12. முதல் வாசகம் இஸ்ராயேல் அரியணையில் அமர்ந்த இளம் சாலமோன் கடவுளிடம் எதை கேட்டார் என்பதை மிக ஆழமாக விவரிக்கிறார். உமது அடியானுக்கு நன்மைகளை பகுத்தறியும் திறன் கொண்ட ஞானத்தை, ஞானமுள்ள இதயத்தை தாரும் என்று கேட்கிறார். கடவுளின் அழைப்பு இங்கே. கடவுள் சாலமோனுக்கு நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். சாலமோன் செல்வம், நீண்ட ஆயுள் அல்லது எதிரிகளின் அழிவு ஆகியவற்றை தேடவில்லை. விவேகமுள்ள இதயம், ஞானம் சாலமோன் கேட்டார். நன்மை, அது கேட்டது நன்மை தினமே பகுத்தறியும் திறன் கொண்ட இதயத்தை. இதுவே ஞானம், விஸ்டம் ஒரு தலைவருக்கு தேவை. நீதியுடன் ஆட்சி செய்யவும் தம் மக்களை சரியாக வழிநடத்தவும் அது அவசியமாக இருக்கிறது. கடவுள் திருப்தி அடைகிறார். சாலமோன் தனக்காக எதையும் கேட்காமல் மக்களுக்காகவும் நீதிக்காகவும் ஞானத்தை கேட்டதால் கடவுள் மகிழ்ந்து அவர் கேட்காத செல்வத்தையும் புகழையும் அவர் கொடுக்கிறார் என்பது விவிலியம் தரக்கூடிய உண்மை. நமக்கு தேவையினுடைய தெளிவு கண்டிப்பாக தெரிய வேண்டும். இன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் பொதுநல வாழ்விலும் நாம் எதை தேடுகிறோம்? நாம் பணத்தையோ புகழையோ அல்லது நீதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தையா? தலைமையின் ஊழலை பார்க்கிறோம். ஒரு தலைவர் தன் சொந்த நலனுக்காக செல்வத்தையும் அதிகாரத்தையும் நாடும் போது அவர் ஞானத்தை துறக்கிறார். இன்று பல தலைவர்கள் ஞானத்தை துறப்பதை பார்க்கிறோம். அதுவும் துறவர தலைவர்கள் பதவிக்காக. அதன் விளைவு அவர் ஆளும் மக்கள் நீதியற்ற முடிவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு பொதுநல சேவகர் தன் உதவி செய்யும் சமுதாயத்திற்கு புகழ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் விவேகமுள்ள இதயம் கொண்டு அந்த சமூகத்திற்கு எது உண்மையாகவோ அல்லது எதை அறிந்து செயல்படுவது சாலமோனின் ஞானத்தை அது பிரதிபலிக்கிறது. நாம் ஒரு சரியான கேள்வி கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்காமல் கடவுளின் அரசிற்காகவும் சமுதாயத்திற்காக எது சரியானது என்று நாம் கேட்க வேண்டும். கடவுளின் திட்டத்தை அறிய வேண்டும். அழைப்பும் ஏற்பும் உரோமையர் திருமுகத்திலே நாம் படிக்கிறோம். 2ஆம் வாசகம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னால் உள்ள கடவுளின் திட்டத்தை பற்றி பவுல் மிக அருமையாக கூறுகிறார். நம்பிக்கை அடித்தளம் வாழ்வில் நடக்கும் நல்லது கெட்டது என எல்லாமே கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்ட நல்லுக்காகவே ஒத்துழைக்கின்றன. நம்முடைய துன்பங்கள் கூட வீணாக ஒருபோதும் போவதில்லை. மீட்பின் சங்கிலி என பார்க்கிறோம். கடவுள் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் அழைக்கிறார், முன் திட்டமிடுகிறார், அழைத்து ஏற்பளிக்கிறார், நீதியுள்ளவராக மாற்றி இறுதியில் மகிமைப்படுத்துகிறார். இதுவே மீட்பின் விலையில்லாத திட்டம், தி செயின் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லலாம். ஆகவே அச்சம் இருக்கக்கூடாது. நாம் இந்த மீட்பு சங்கிலியில் ஒரு பகுதியாக இருக்கிற போது எந்த ஒரு துன்பத்தையும் கண்டு அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் நாம் கடவுளின் இறுதி திட்டத்தின்படி மகிமை அடைவது உறுதியாகிவிட்டது. கடவுள் கொடுக்கக்கூடிய சோதனை நோக்கம் என்ன? பொதுநல பணிகளில் ஈடுபடும் போது நிராகரிப்பு, தோல்வி அல்லது எதிர்ப்பை சந்திக்க நேரிடலாம். ரோமியர்கள் திருமுகத்திலே கூறுவது இந்த துன்பங்கள் கூட நம் பொதுநல பணிக்கு நன்மை செய்ய ஒத்துழைக்கும் என்பதற்கான நம்பிக்கையை கொடுக்கிறது. எனவே மாற்றத்தின் தேவை உணர வேண்டும். சமூகத்தின் நீதிக்காக போராடும் போது சிறைவாசம் அல்லது கண்டனங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இவை அனைத்தும் வீணானவை அல்ல. மாறாக அவை நமக்கு ஞானத்தையும் மன உறுதியும் அளித்து நம்மை இன்னும் சிறந்த தலைவர்களாகவோ சேவகர்களாகவோ மாற்றுகின்றன. பொறுமையாக இருந்தால் வெற்றி பெறலாம். சில சமூக மாற்றங்கள் உடனடி வெற்றியை தராது. ஆனால் கடவுளின் திட்டத்தை நம்பும் ஒரு பொதுநல ஊழியர் பொறுமையோடு தொடர்ந்து பணிபுரியும் போது இறுதியில் எல்லாம் நலனுக்காகவே என்று அது நிறைவடையும். கடவுளின் ஆட்சியே உண்மையான புதையல் என்று தேட வேண்டும். நற்செய்தியில் இயேசு கடவுளின் ஆட்சியின் மதிப்பை உணர்ந்து 3 முக்கியமான உவமைகளை கூறுகிறார். புதையல் உவமை, அரிய முத்து, அன்று வளை. இறையியல் பார்வை என்ன? முழு ஈடுபாடு. இந்த உவமையின் வழியாக முழு ஈடுபாடு. மத்திய நற்செய்தி புதையல் உவமையிலே இறையியல் பார்வை என்ன? ஒருவன் நிலத்தில் புதைந்திருக்கும் புதையலை கண்டவுடன்
மகிழ்ச்சியாய் போய் தன்னிடம் உள்ள அனைத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். கடவுளின் ஆட்சி நம்முடைய அனைத்து உடைமைகளையும் விற்று தியாகம் செய்து கண்டடைய வேண்டிய புதையல். இது ஒரு உடனடியான முழுமையான அர்ப்பணிப்பு. அரிய முத்து மத்திய நற்செய்தி 13:45-46 இந்த இறையியல் பார்வை என்ன? ஒரு வணிகர் அரிய முத்தை கண்டபோது தன்னிடம் உள்ள மற்ற முத்துக்களை கூட விற்று அந்த ஒன்றை பெற்றுக் கொள்கிறார். கடவுளின் ஆட்சியானது மற்றெல்லா ஆன்மீக தேடல்கள், லட்சியங்கள், விருப்பங்கள், சுயநல விருப்பங்கள் ஆகியவற்றை விட உயர்ந்த மதிப்படைகிறது. இது ஒரு கணக்கிடப்பட்ட, ஆராய்ந்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்பு. மூன்றாவது வலை உவமையிலே இறையியல் பார்வை என்ன சொல்கிறது? கடலில் வீசப்படும் வலை எல்லா வகையான நல்ல மற்றும் கெட்ட மீன்களை எல்லாம் பிடிக்கிறது. அறுவடை நாள் நல்ல மீன்களும் கெட்ட மீன்களும் பிரித்தெடுக்கப்படுவதில்லை. இது கடவுளின் பொறுமை மற்றும் இறுதி தீர்ப்பை உணர்த்துகிறது. உண்மையான முதலீடு. புதையலும் ஒத்தும் உணர்த்துவது என்னவென்றால், கடவுளின் நீதியையும் அன்பையும் இந்த உலகம் நிலைநாட்டுவதுதான் நம்முடைய உண்மையான செல்வம். கடவுளுடைய அன்பையும் நீதியையும் நிலைநாட்டுவதுதான் உண்மையான செல்வம். அது இல்லை என்றால் மற்ற செல்வத்தால் எந்த பயனும் இல்லை. ஒரு ஏழை குழந்தைக்கு கல்வி அளிப்பதற்கா தன் சொந்த சௌரியத்தை துறக்கும் ஒருவர் புதையலை கண்டவரை போன்றவர். அவருடைய முழு ஈடுபாடு மற்றும் கண்களுக்கு இழப்பாக தோன்றலாம், ஆனால் அவருக்கு அது நித்திய லாபத்தை கொடுக்கும். இன்று இருக்கக்கூடிய தலைமைத்துவம் நல்ல தலைவர்கள் சமூகத்திற்கு நல்லது செய்வதற்காக தங்கள் பதவியின் அதிகாரத்தை கூட தியாகம் செய்கிறார்கள். இதுவே அரிய முத்துக்கான விலையை கொடுப்பதாகும். பொறுமை தேவை. ஒரு பொதுநல சேவையில் ஈடுபடும் போது நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே வேலை செய்வதை காண நேரிடலாம். வலை ஊமை சொல்வது போல தீர்ப்பளிக்கும் வேலையை நாம் கடவுளிடம் விட்டுவிட்டு நமது வேலையில் கவனத்தை செலுத்த நம்மை அர்ப்பணிப்போம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த 17ஆம் ஞாயிறு நமது வாழ்வின் உண்மையான செல்வம் எது என்ற கேள்வி எழுப்புகிறது. சாலமோனைப் போல செல்வத்தையும் புகழை விட நீதியையும் மக்களை ஆளும் விவேகமுள்ள இதயத்தையும் தேடுவோம். ரோமையர் கூறுவது போல நம்முடைய எல்லா சோதனைகளும் கடவுளின் நலனுக்காக திட்டமே என்பதை நம்பி தைரியத்தோடு செயல்படுவோம். இயேசுவின் உவமையில் கூறியது போல கடவுளின் ஆட்சியே நம்முடைய புதையலாகவும் அரிய முத்தாகவும் கருதி நம்முடைய முழு வாழ்க்கையும் தியாகத்தையும் அதற்கு விலையாக கொடுப்போம். கடவுளுக்காய் கடவுளின் ஞானத்தையும் நீதியையும் தேடும்போது முடிவில்லாத வாழ்வின் மகிழ்ச்சி நம்முடையதாக இருக்கும். முடிவில்லாத வாழ்வின் சொந்தக்காரர்களாய் நாம் பயணிப்போமா?